Hello class 12, welcome back to Concept Capsule. நாங்கள் விக்கி சார். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு புது லெசன் ஆரம்பிக்க போகிறோம், வெக்டார் அல்ஜிப்ரா. ஓகே, ஸோ இந்த லெசனோட இன்ட்ரடக்ஷன் பார்த்து மோஸ்ட்டாக இந்த லெசன் ஒரு 5 நாளில் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் இது வரைக்கும் மேக்ஸில் வந்து 95% போர்ஷன் முடிச்சிட்டோம். எதுவுமே முடிக்காத லெசனில் கிட்டத்தட்ட மேக்ஸோட போர்ஷன் முடிச்சிட்டோம். இன்னும் 3D பாக்கி இருக்குது. அண்ட் லீனியர் ப்ரோக்ராமிங்ன்ட்டு ஒரு சின்ன லெசன் பாக்கி இருக்குது. இன்னொரு 10 நாளில் ஃபுல்லாக மேக்ஸ் போர்ஷன் முடிஞ்சிடும். ஓகே, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் போர்ஷன் ஆல்ரெடி முடித்த மாதிரி தான் இருக்குது. கெமிஸ்ட்ரியில் மட்டும் ஒரு 4 லெசன் எடுத்தோம்னா உங்களுக்கு இந்த வருஷம் போர்ஷன் ஃபுல்லாக முடிஞ்ச மாதிரி ஆகிடும். ஓகே, ஸோ எல்லா லெக்சர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வீடியோஸை வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எதுவுமே பெண்டிங்கில், கஷ்டமான சாப்டர் எல்லாத்தையுமே கவர் பண்ணிவிட்டேன், ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் 3 சப்ஜெக்ட்லேயுமே சொல்கிறேன். ஓகே, ஸோ ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மேக்ஸில் இருக்க மற்ற லெசன்ஸோட வீடியோவும் பாருங்கள். ஓகே, அண்ட் திஸ் வெக்டார் அல்ஜிப்ரா. ஓகே, ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் சாப்டர்னு சொல்கிறது வந்து 3D. ஓகே, மேக்ஸில் வந்து 3D டஃப்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக 3D டஃப் கிடையாது. ஏன் அது டஃப்பாக ஆகும்னாக்கா 3Dயை படிக்கிறதுக்கு முன்னாடி வெக்டார் அல்ஜிப்ராவில் வந்து அவங்களுக்கு கமாண்ட் இருக்காது. ஓகே, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், 3 டைமென்ஷன் புரியணும்னா இமேஜினேஷன் வேணும். சரியா? ஸோ இந்த 2 விஷயம் இருக்கிறதுனால மட்டும்தான் 3 டைமென்ஷன் கஷ்டமாக இருக்குது. சரியா? ஸோ இந்த லெசன் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா தான் இதுக்கு அடுத்து வர 3 டைமென்ஷன் லெசனும் உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும். ஓகே, ஸோ இன்றைக்கி இன்ட்ரடக்ஷன் பார்ட்டு இன்னிலேருந்தே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக பார்த்தீங்கனாலே கைக்குள்ளே போட்டுக்கலாம். சரியா? ஸோ லெட்ஸ் பிகின் த வீடியோ. பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ, நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டூ சப்ஸ்கிரைப் த சேனல். ஓகே, எல்லா லெக்சர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு 12th தேவையான எல்லா லெக்சர்ஸும் இருக்குது. ஒருவேளை நம்ம சேனலில் பார்த்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னாக்கா நீங்கள் டாப் லெவலில் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஏன்னா கான்செப்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஒரு சாப்டர்லேயுமே சரி, எதுலேயுமே வந்து நான் வந்து சும்மா எடுக்கணுமேன்ட்டு எடுக்கலை. ஓகே, எல்லாத்துலேயுமே அவ்வளோ கான்செப்ட்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக என்னோடய லெசன்ஸை ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு போர்டு எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். சரி, ஸோ இவ்வளவும் பண்ணுறது வந்து ஜஸ்ட் ஃபார் அ பர்டிகுலர் ஸ்டேக். ஓகே, அது என்னென்னா எல்லாருக்குமே ஃப்ரீயாக எஜுகேஷன் போகணுன்றதுக்காக தான். சரியா? ஸோ அதுக்காக தான் நான் முயற்சியில் இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கவுண்ட்டை பெருசாக காமிக்கணும். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு லெக்சர்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியான டியூஷன் போனாலும் கிடைக்காது, இல்லை எவ்வளோ காஸ்ட்லியான கோச்சிங் போனாலும் கிடைக்காது. ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஃப்ரீயாக அவைலபிள் பண்ண வைக்கணுன்ட்டு தான். ஒரு கிளாஸ் ரூமில் 1.5 லட்ச ரூபா ஃபீஸை வாங்கி தான் இதெல்லாம் கொடுக்கணுன்ட்டு இல்லை, இதெல்லாம் ஃப்ரீயாகவே வரும்ன்றதை காமிக்கிறதுக்காக தான் நம்ம சேனல் ஓப்பனில் இருக்கும். ஸோ டூ சப்போர்ட். ஓகே, அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம மெட்டீரியல்ஸ் தான் நிறைய உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் நான். ஓகே, இம்பார்ட்டண்ட் மெட்டீரியல்ஸ், லேட்டஸ்ட் எடிஷன் புக்ஸு, சாம்பிள் பேப்பர்ஸ், ஆஸ்வெல் அண்ட் எம்டிஜி, என்ன புக்கெலாம் இருக்கோ எல்லா புக்குமே நான் உங்களுக்கு எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஃப்ரீயாக அவைலபிள் பண்ணியிருக்கேன். எங்கேன்னு கேட்டிங்கன்னா இந்த சேனலில். ஓகே, டெலிகிராமில் போய்ட்டு கான்செப்ட் கேப்சூல்னு சர்ச் பண்ணிங்கனாலே இந்த சேனல் கிடைக்கும். இல்லாட்டி @ கான்செப்ட் கேப்சூல் வீன்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் கிடைக்கும். இதில் எல்லா மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி நான் அவைலபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். வெக்டார் அல்ஜிப்ரா. ஓகே, வெக்டார் அல்ஜிப்ரா. ஓகே, நீங்கள் ஒருவேளை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னாக்கா வெக்டார் அல்ஜிப்ரா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆப்வியஸாக நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஸோ வெக்டார் அல்ஜிப்ரான்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஓகே, ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு ஆப்ரேஷன் தான். எப்படி ப்ளஸ், மைனஸ், சப்ட்ராக்ஷன், அதான் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் வெக்டார் அல்ஜிப்ராவும் ஒரு ஆப்ரேஷன். ஓகே, ஆனால் நார்மல் நம்பர்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி சில குவான்டிட்டிஸை நம்மளால் நார்மலாக ஆட் பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா அந்த குவான்டிட்டிஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு இது இருக்கும், என்ன சொல்கிறேன், ஆட் ஆன் இருக்கும். ஓகே, அதனால் வந்து அதை டேரெக்டாக ஆட் பண்ண முடியாது. அது என்ன ஆட் ஆனுன்றதுலாம் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ வெக்டார் அல்ஜிப்ரானா என்னென்னாக்கா சிம்ப்ளி ஒரு ஆப்ரேஷன் தான். ஓகே, அல்ஜிப்ரான் என்ன, ப்ளஸ் பண்ணுறது, மைனஸ் பண்ணுறது, மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது. வெக்டார்ஸை டிவிஷன் பண்ண முடியாது. ஸோ டிவிஷன் டேரெக்டாக பண்ண முடியாது. அதை பண்ணுறதுக்கு வர ஃபார்முலாஸ் தான் இருக்குது, அது அப்புறம் பார்ப்போம். ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணுறதை பற்றி கற்றுக்கிறது இந்த சாப்டர். ஓகே, ரொம்பவே ஈஸியான சாப்டர் தான். ஓகே, ரொம்ப கஷ்டமெல்லாம் எதுவும் கிடையாது, டேரெக்டாக அப்ளிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெக்டார் என்ன கைசி, பேசிக் தான், எல்லாருக்குமே முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம். ஓகே, மேக்ஸுக்கும் ஆனால் இப்போ நம்ம பேச போகிறதுக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு சம்மந்தம் இருக்காது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்னால் என்னென்னாக்கா 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை. ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்னால் என்னென்ன தெரியாது, ஒன்றும் இல்லை, மாஸு, ஸ்பீடு, நீங்கள் என்னமோ ஒன்று சொல்கிறீங்க, அது ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒன்று வாங்க போகிறீங்க, லிட்டரில் வேணும்னு சொல்லுங்கள், அது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஓகே, இப்போ ஒரு வெயிட்டை தூக்குறீங்க, அதுவும் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஓகே, ஸோ எல்லாமே ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான். இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று ஸ்கேலார்னு சொல்லுவாங்க, ஒன்று வெக்டார்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்கேலாரில் இருக்க ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் தான் என்னென்னாக்கா அதுக்கு வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு மேக்னிடியூட் மட்டும் சொன்னால் போதும்.
ஓகே, அதோட டேரெக்ஷனை பற்றி நம்ம பேச தேவையில்ல. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேலார் பற்றி பேசலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் மாஸ். ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட வெயிட் எவ்வளோன்னு கேட்குறேன், என்ன சொல்வீங்க? என்னோடய வெயிட் வந்து 60 kg, 55 kg சொல்வீங்க, கரெக்டாக? ஸோ என்னோடய வெயிட் வந்து 50 kg இந்த டேரெக்ஷன் ஆஃப் நார்த்துன்னு சொல்வீங்களா? இல்லை என்னோடய வெயிட் வந்து 55 kg இந்த டேரெக்ஷன் ஆஃப் சவுத்துன்னு சொல்வீங்களா? சொல்ல மாட்டீங்க. வெயிட் இஸ் வெயிட் irrespective ஆஃப் த டேரெக்ஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் குவான்டிட்டி எதுக்கெலாம் நீங்கள் டேரெக்ஷனை பற்றி பேச தேவையில்லையோ அது எல்லாத்தையும் நம்ம ஸ்கேலாருன்னு சொல்லுவோம். ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா லென்த். இப்போ ஒரு கடைக்கு போய் கயிறு வாங்குறீங்க. ஓகே, 5 கிலோமீட்டருக்கு ஒரு கயிறு வேணும்னு கேட்டு வாங்குவீங்க டேரெக்டாக, கரெக்டாக 5 கிலோமீட்டர் இந்த ஈஸ்ட் டேரெக்ஷன் கயிறு கொடுங்கன்னு கேட்பீங்க. இல்லை 5 கிலோமீட்டர் 30 டிகிரி கொடுங்க அப்படின்னு கேட்பீங்களா? இல்லைல்ல. ஸோ லென்த், மாஸ், டைமும் என்னது ஸ்கேலர் குவான்டிட்டி. ஏன் டைமை வந்து நீங்கள் என்ன டேரெக்ஷன் வச்சா சொல்லுவீங்க? 10 செகண்ட் ஈஸ்ட்டுக்கு போக போகிறேன், இல்லை 10 செகண்டு வந்து வெஸ்ட்டுக்கு போக போகிறேன், இல்லை 30 டிகிரி 3 செகண்ட் போகணும். ஸோ இதுவும் வந்து என்னது வெக்டார் குவான்டிட்டி, கரெக்டாக? டெம்பரேச்சர், இதுவும் வெக்டார் சாரி ஸ்கேலார் குவான்டிட்டி. டெம்பரேச்சரும் ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏரியாவும் ஏரியா தான். அது வந்து நீங்கள் வர்டிகுலாக மெஷர் பண்ணாலும் ஏரியா தான், பர்பண்டிகுலராக மெஷர் பண்ணாலும் ஏரியா தான். ஏரியா இஸ் ஏரியா. 5 ஸ்கொயர் கிலோமீட்டர்னாக்கா 5 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான், கரெக்டாக? ஸோ வால்யூமும் ஆப்வியஸாக என்னது ஸ்கேலார் குவான்டிட்டி. ஆனால் ஃபோர்ஸ்ன்றது வெக்டார் குவான்டிட்டி. எப்படி? இதுக்கு வந்து சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த இடத்துல இப்போ நான் ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, இந்த பாக்ஸை 5 kN ஃபோர்ஸ் கொடுத்து நீ தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ உங்களுக்கு மேக்னிடியூட் தெரிஞ்சிச்சு, எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும்னு தெரியுது. 5 kg ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி இந்த பாக்ஸை தள்ளுன்னு சொல்கிறேன், கரெக்டாக? ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கணும், எந்த சைடு தள்ளுறது? இந்த சைடு தள்ளுறதா, இந்த சைடு தள்ளுறதா, இல்லை மேலே தூக்குறதா, இல்லை கீழே தூக்குறதா, கரெக்டாக? அதனால தான் ஃபோர்ஸ் வந்து வெக்டாருன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நான் என்ன சொல்லணும் உங்களுக்கு, 5 kg ஃபோர்ஸை கொடுத்து நீ லெஃப்ட்டில் தள்ளு அப்படின்னா நீங்கள் நினைப்பீங்க இப்படி தள்ளுவீங்க. 5 kg ஃபோர்ஸ் கொடுத்து ரைட்டில் தள்ளுனா இப்படி தள்ளுவீங்க, கரெக்டாக? ஸோ தட் இஸ் வாட் ஃபோர்ஸ் இஸ் நோன் அஸ் வெக்டார் குவான்டிட்டி. சரி, ஸோ அந்த மாதிரி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸாக ரெண்டாக சொல்லுவோம், ஸ்கேலார் அண்ட் வெக்டார். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம படித்தது மேக்ஸில் ஃபுல்லாக ஸ்கேலார் பற்றி தான். ஓகே, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், இன்டகிரேஷன், டிவிஷன், என்னது permutation, combination and differential equation, continuity and differentiability, இது எல்லாமே என்னது ஸ்கேலார் குவான்டிட்டிஸை எப்படி நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்றது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வெக்டார் குவான்டிட்டிஸை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு கற்றுக்க போகிறோம், சரியா? ஸோ இதோடு முடிஞ்சு. இதை பற்றிலாம் இனிமேல் நம்ம பேச போகிறதில்ல, ஃபிசிக்ஸை பற்றிலாம் பேச போகிறதில்ல. மேக்ஸுக்கும் ஃபிசிக்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வெக்டார் குவான்டிட்டியே வந்துச்சுன்னா நீ எப்படி சால்வ் பண்ணணுன்ற மட்டும் தான் சொல்லி தரப்போகிறோம். அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் எல்லாம் தேவையே கிடையாது. ஓகே, ஸோ வெக்டாரோட பேசிக் இன்ட்ரொடக்ஷன் இது தான். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு குவான்டிட்டிஸை வெக்டாராக ஸ்கேலாரான்னு கிளாஸிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டியா ஸ்கேலார் குவான்டிட்டியா? 10 kg is obviously a scalar quantity because இது ஒரு மாஸ். ஓகே, 10 kg வந்து நம்ம எந்த டைரெக்ஷனை வச்சு சொல்ல போகிறதில்ல. 2 மீட்டர் நார்த் ஈஸ்ட் டெஃபினெட்லி இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஏன்னா இதுக்கு வந்து மேக்னிடியூடும் கொடுத்துருக்கேன், டைரெக்ஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. 40 டிகிரி செல்சியஸ் ஆப்வியஸ்லி இது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. 40 வாட், இதில் கன்ஃபியூஸ் ஆவாங்க நிறைய பேர். 40 வாட்னா என்னது ஆக்சுவலாக பவர். ஓகே, பவரோட ஃபார்ம்ல தெரியுமா? பவர் ஈக்குவல் டு என்னன்னு போடுவோம், ஒர்க் டன் பர் யூனிட் டைம் தான் பவர், கரெக்டாக? ஸோ ஒர்க் டன்ன்றது என்னது? ஒர்க் டன் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி, கரெக்டாக? அண்ட் டைமும் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ ஸ்கேலார் குவான்டிட்டி பை ஸ்கேலார் குவான்டிட்டி இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகே, ஸோ வாட்டும் ஒரு ஸ்கேலர். ஆப்வியஸாக யோசிச்சு பாருங்கள், 40 வாட் பல்பு வாங்கிட்டு வாங்க, 40 வாட் இந்த ஈஸ்ட் டைரக்ஷன் பல்பு வாங்கிட்டு வருவீங்களா? மாட்டிங்க, கரெக்டாக? ஸோ ஆப்வியஸாக இதுவும் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, கரெக்டாக? அண்ட் 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், இதுவும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இருக்குது. ஒரு வேளை நான் உங்ககிட்ட 2 மீட்டர் பர் செகண்டு வெக்டாராக ஸ்கேலாராக கேட்டேன்னு சொல்வீங்க? 2 மீட்டர் பர் செகண்டு வெக்டாராக ஸ்கேலாராக கேட்டேன்னு சொல்வீங்க? நிறைய பேர் மனசில் நினச்சிருப்பீங்க ஸ்கேலார் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஓகே, பட் எப்படி நினைக்க முடியும்? நான் தான் இது என்னதுன்னு சொல்லி, இது வெலாசிட்டியாக கூட தான் இருக்கலாம், இல்லை ஸ்பீடாக கூட தான் இருக்கலாம். இது ஸ்பீடாக இருந்துச்சுன்னா ஸ்கேலாரு, வெலாசிட்டியாக இருந்துச்சுன்னா வெக்டார், கரெக்டாக? அப்போ இந்த மாதிரி 2 மீட்டர் பர் செகண்ட் நான் ஜென்ரலாக கொடுத்தா இது வந்து வெக்டாராக ஸ்கேலாராக நம்மளால் சொல்ல முடியாது, அன்லெஸ் அண்ட் அன்டில் ஐ எம் ஸ்பெசிஃபைங் விச் குவான்டிட்டி இஸ் திஸ். ஓகே, ஆனால் இதை நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். 20 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ன்றது ஆப்வியஸாக என்னது? ஆக்சலரேஷன் என்ன சொல்லுவோம்? வெக்டார்னு சொல்லுவோம். ஆக்சலரேஷனுக்கு நமக்கு டைரெக்ஷன் கண்டிப்பாக வேணும், புரியுதா? ஸோ இதுதான் வந்து கிளாஸிஃபிகேஷன். இந்த மாதிரி தான் உங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே இருக்க போகுது. ஓகே, நவ் திஸ் இஸ் ஆல் பேசிக்ஸ். ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெப்த்தில் போவோம். வெக்டாரை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது? மேத்தமெட்டிக்ஸில் வெக்டாரை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறதுனா, வெக்டாருங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு லைன் தான் ஆக்சுவலாக பார்த்தோம்னா. ஆனால் சாதாரணமான லைன் கிடையாது, டைரக்டட் லைன். ஓகே, இவ்வளோ நாளாக நம்ம வந்து ஒரு லைன்னா இப்படி போட்டுருவோம், முடிஞ்சு போச்சு.
கரெக்டாக. பட் வெக்டார் சாப்டரில் இந்த லைனை நம்ம இப்படி போட்டோம்னா வேலைக்கு ஆகாது. ஓகே, we need to specify the direction. இந்த லைன் இப்படி போகுதா இல்லை இப்படி போகுதான்றதை ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் வெக்டார். ஓகே, சிம்பிளாக சொன்னால் வெக்டாருங்கிறது ஜஸ்ட் அ டைரக்டட் லைன். ஓகே, வெக்டார் இஸ் நத்திங் பட் அ டைரக்டட் லைன். இது எப்படி போகும்? ஸோ வெக்டார்ன்றது ஒரு நார்மலான டைரக்டட் லைன் தான் வெக்டார்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, ஸோ இது முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ என்ன அர்த்தம் இந்த லைனுக்கு? என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வெக்டார் என்ன சொல்லுவோம்னாக்கா, 2 பாயிண்ட் கன்சிடர் பண்ணிப்போம், பாயிண்ட் ஏ அண்ட் பாயிண்ட் பி. ஓகே, ஒருவேளை நான் பாயிண்ட் ஏல ஆரம்பித்து பாயிண்ட் பிக்கு போனேன்னா, பாயிண்ட் ஏ நான் இனிஷியல் பாயிண்ட்னு சொல்லுவேன், பாயிண்ட் பியை வந்து டெர்மினல் பாயிண்ட்டுன்னு சொல்லுவேன். சரியா? அப்போ இந்த வெக்டாரை நான் எப்படி சொல்லுவேன்னா இப்படி போடணும். ஓகே, ஸோ இவ்வளோ பெருசாக நம்ம போட முடியாது, அதனால் ஜஸ்ட் சிம்பிளாக ஏபி வெக்டார்னு போடுவோம். ஓகே, அப்போ மேலே இருக்க சைன் என்ன காமிக்குது? இனிஷியல் பாயிண்ட் வந்து ஏ, ஃபைனல் பாயிண்ட் வந்து பி. ஓகே, அதுவே என்னோடய லைன் வந்து இப்படி இருக்குது. ஓகே, என்னோடய லைன் வந்து இப்படி இருக்குது, இது ஏ இது பி. ஓகே, இப்போ என்ன ஆகிடுச்சு? இனிஷியல் பாயிண்ட் என்ன ஆகிடுச்சு? பி ஆகிடுச்சு. அப்புறம் என்னோடய ஃபைனல் பாயிண்ட் ஏ ஆகிடுச்சு. இந்த வெக்டார் நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன்னாக்கா, ஏபின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக ஏபின்னு போட முடியாது, பிஏன்னு போட்டுட்டு நம்ம வந்து இப்படி போட்டுடணும். அப்போ என்ன அர்த்தம்? பி இஸ் இனிஷியல் பாயிண்ட், ஏ இஸ் ஃபைனல் பாயிண்ட். ஓகே, ஏன் நான் இப்படி போடக்கூடாதுன்னா ஆப்வியஸாக போடக்கூடாது. ஓகே, ஏபி போட்டு இப்படி தான் போடணுமே கண்டி, ஏபின்னு போட்டு நம்ம இப்படி போடக்கூடாது. ஓகே, இப்படி போட்டால் அது தப்பு. சரி, ஏன்னா சில விஷயத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ரெப்ரசன்டேஷன்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, யூனிவர்சலாக அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு வரோம், ஒரு கோடு மாதிரி இருக்குது. ஓகே, அந்த கோடு தான் வந்து ஃபாலோ பண்ணி நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஓகே, புரிஞ்சா? ஸோ லாஜிக்கலாக பார்த்தாக்கா ஏபின்னு போட்டால் அப்படி போட்டால் கரெக்டு. பட் ஆனால் நம்ம ஒரு கோடை ஃபாலோ பண்ணணும். லா இருக்குல்ல, நம்ம எல்லாருமே ஒரு லா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது வந்து எல்லாருக்கும் நல்லதாக கெட்டதாக இருந்தாலும் சரி, லா இஸ் லா. அந்த மாதிரி தான் கோட் இஸ் கோட். ஓகே, இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணணும்னா ஏபின்னு போட்டுட்டு இப்படி போட்டோம்னா ஏ இனிஷியல் பி ஃபைனல். ஒருவேளை ஏபின்னு போட்டுட்டு பிஏன்னு போட்டுட்டு இப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னா பி இனிஷியல் ஏ ஃபைனல். ஓகே, ஸோ இதுதான் வந்து வெக்டாரோட ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஸோ வெக்டாரை இப்படியும் காமிப்பாங்க. இல்லாட்டி இந்த ஏபிக்கு வந்து ஒரு மேக்னிடியூட் கொடுத்துருப்பாங்க, ஒரு 5 கிலோமீட்டர். ஓகே, இல்லை 5 மீட்டர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிங்கன்னா, மேக்னிடியூட் தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த வெக்டாரோட மேக்னிடியூட் தெரிஞ்சிருந்துச்சுன்னா டேரெக்டாக நம்ம என்ன போட்டுக்கலாம், 5ன்னு போட்டு ஒரே ஒரு ஸ்ட்ரைப் மட்டும் போட்டால் முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்படி போட்டால் முடிஞ்சிச்சு, ஏ வெக்டார் அப்படின்னு போட்டோம்னா முடிஞ்சிருச்சு. சரியா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வெக்டார். ஓகே, ஸோ இப்போ மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் எப்படி எழுதுவோம்? இப்போ இது வந்து டேரெக்ஷன், இவ்வளோ நேரம் பார்த்தது டேரெக்ஷனை பற்றி, ஏபின்னு போட்டால் இப்படி, பிஏன்னு போட்டால் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ இந்த லைனோட மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னாக்கா, ஒரு சின்ன ஃபார்முலா அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னு மட்டும் பார்ப்போம். மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் என்ன சொல்லுவோம்னா, அந்த டேரெக்ஷன் ஒரு லைன் போட்டோம்ல, டேரக்டட் லைன் இருந்துச்சுல, இந்த லைனோட லென்த்து தான் மேக்னிடியூட் ஆக்சுவலாக பார்த்தோம்னா. ஓகே, ஸோ அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணால் மாடுலஸ் ஆஃப் ஏபின்னு போடுவோம். ஓகே, மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார்னு சொன்னாக்கா அந்த வெக்டாரோட மேக்னிடியூட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டேரக்டட் லைனோட லென்த் 5 கிலோமீட்டர் அப்படின்னாக்கா, மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார்னு கொடுத்தனா என்ன சொல்கிறேன், நான் வெறும் 5 கிலோமீட்டர் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஓகே, டேரெக்ஷனை பற்றி பேசுகிற வெறும் மேக்னிடியூட் ஆஃப் திஸ் வெக்டார். ஓகே, இல்லாட்டி நம்ம ஏ வெக்டாரோட மேக்னிடியூடும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ரெப்ரசன்டேஷன் புரிஞ்சா? அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பொசிஷன் வெக்டார். ஓகே, பொசிஷன் வெக்டார்னா ஒன்றும் இல்லை, இந்த டெஃபினேஷன் பண்ணிங்க ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். Position vector of a point P is a vector whose initial point is at origin and terminal point is at anywhere P. Okay, so first vector போடுறா 3 dimension அதை புரிஞ்சுக்கணும்டா. இந்த சாப்டராக இருக்கட்டும் இல்லை அடுத்த சாப்டராக இருக்கட்டும், நான் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக எக்ஸ் டைரெக்ஷன் இப்படி வரைவேன், ஒய் டைரெக்ஷன் இப்படி வரைவேன், ஜெட் டைரெக்ஷன் இப்படி வரைவேன். சரியா? ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறேன், இது ஒரு 3 dimension கரெக்டாக. நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஃபீல் வரணுன்றதுக்காக ஒரு க்யூப் மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சிருக்கேன். ஓகே, ஒரு க்யூப் மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சிட்டேன். இந்த க்யூப் இது லெட் இட் பி ஏ. ஓகே, இது ஏபிசிடின்னு வச்சுப்போம், அது தேவையில்லை. இந்த பாயிண்ட் லெட் அஸ் அஸ்யூம் சம் பாயிண்ட் பி ஹியர். ஓகே, இந்த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் பியை வந்து என்னன்னு சொல்லி நம்ம காமிப்போம். ஒரு கிராஃபில் ஒரு பாயிண்ட் இருந்துச்சு என்ன சொல்லுவோம், எக்ஸ் கமா ஒய் சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்பேஸில் ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அதை என்னென்னு சொல்லிக்கலாம், கோஆர்டினேட்டை வந்து என்னென்னு சொல்லிக்கலாம், எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட். அதோட கோஆர்டினேட் வந்து எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட். அதாவது எக்ஸ்லேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ், ஒய்லேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ், ஜெட்லேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். கரெக்டாக? இப்போ இந்த பாயிண்ட்டை நான் ஆரிஜின் கூட வந்து டேரெக்ட் பண்ணி ஒரு லைன் கொண்டு வரேன். ஆரிஜின் கூட இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி கொண்டு வந்தேன்னா இதை தான் பொசிஷன் வெக்டார்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ஸ்பேஸில் ஓகே எந்த பாயிண்ட் வேணால் வச்சுட்டு அந்த பாயிண்ட்டை நான் ஆரிஜின் கூட கனெக்ட் பண்ணிட்டேன்னா அந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டுக்கு பொசிஷன் வெக்டார் ஆகிடும். புரிஞ்சா? ஏதோ ஒரு பாயிண்ட்டு, பட் அதை ஆரிஜின் கூட கனெக்ட் பண்ணிடணும்.
அப்படி கனெக்ட் பண்ணோம்னாக்கா இனிஷியல் பாயிண்ட் ஆரிஜினாக இருக்கணும், ஃபைனல் பாயிண்ட் அந்த பாயிண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி பாயிண்ட்டை அந்த மாதிரி வெக்டாரை தான் நம்ம வந்து பொசிஷன் வெக்டார்னு சொல்லுவோம். ஓகே, ஓபி வெக்டார்னு சொல்லுவோம். ஓகே, ஓபி வெக்டார் ஜென்ரலாக எனி பாயிண்ட் which is connected to the origin as a initial point is known as position vector. ஓகே, பொசிஷன் வெக்டாரை ஓபி வெக்டார்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த பொசிஷன் வெக்டாருக்கு மேக்னிடியூட் என்ன வரும்? ஓகே, ஜஸ்ட் சிம்பிள் ஃபார்மில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி வந்துச்சுன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம. ஓகே, அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கும்போது இது எப்படி வந்துச்சுன்னு நல்லா தெரியும். ஓகே, இப்போதைக்கு பொசிஷன் வெக்டாரோட மேக்னிடியூட் கேட்டாங்கன்னா, அதாவது ஓபி மேக்னிடியூட் ஆஃப் ஓபி. ஓகே, அப்போ என்னன்னா சிம்பிள் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர், அவ்வளோதான். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் போட்டோம்னா என்ன கிடைக்கும்னா, இதோ இங்கே ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம்ல, இந்த லைனோட லென்த் கிடைக்கும். ஓகே, அதுதான் வந்து மேக்னிடியூட். ஓகே, அதை வந்து நம்ம ஆர்னு கூட சொல்லுவோம். ஓகே, ஸோ இன் ஜென்ரல் ஏதோ ஒரு பாயிண்ட்டு நீங்கள் இப்போ ஃப்யூச்சரில் எப்போயாச்சும் நீங்கள் ஆர் வெக்டார்னு பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, அது வந்து பொசிஷன் வெக்டார்னு அர்த்தம் ஃப்யூச்சரில். ஓகே, எங்கே வேணாலும் அந்த பாயிண்ட் இருக்கலாம், ஆனால் அதை வந்து ஆரிஜின் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, ஃப்யூச்சரில் நீங்கள் எப்போல்லாம் ஆர் வெக்டார்ன்ட்டு ஒரு விஷயம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் பொசிஷன் வெக்டார். ஆர் வெக்டார்னு போட்டாங்கன்னா அதோட மேக்னிடியூட் வந்து ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர். ஓகே, பொசிஷன் வெக்டார் புரிஞ்சா? ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரெப்ரசென்ட் 30 கிலோமீட்டர் இன் 40 டிகிரி ஈஸ்ட் ஆஃப் நார்த்துன்னு கொடுத்தனா இது வந்து எப்படி வெக்டார் ரெப்ரசன்டேஷன் பற்றி ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு நார்த் டைரெக்ஷன்லேருந்து 40 டிகிரி ஈஸ்ட். நிறைய பேருக்கு நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் கன்ஃபியூஸ் ஆகும். சிம்பிள், நார்த் போட்டுக்கோங்க. இந்தியாவோட மேப் ஞாபகம் இருக்கா? இந்தியாவோட மேப்பில் ஈஸ்ட் இந்தியா இது இருக்கும், இந்த இடத்துல வெஸ்ட் இருக்கும். கரெக்டாக ஈஸ்ட் இருக்கும், வெஸ்ட் இருக்கும். ஆப்வியஸாக நார்த் மேலே இருக்கும், சவுத்து கீழே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதான் நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட். ஓகே, இப்போ இங்கே வந்து நார்த்லேருந்து 40 டிகிரி ஈஸ்ட்டுக்கு வந்து ஒரு டேரெக்ஷன் கேட்குறாங்க. அப்போ நார்த் டேரெக்ஷன் இங்கே இருக்குது, நார்த்லேருந்து 40 டிகிரி. ஓகே, நார்த்லேருந்து 40 45. ஓகே, நான் டயக்ராமில் 45 போட்டிருக்கேன், கொஸ்டினில் 40 கொடுத்துருக்கேன், ஏதோ ஒன்று. ஓகே, ஸோ 45 டிகிரி போட்டுட்டு இந்த பாயிண்ட் இதோட டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ? 30 கிலோமீட்டர். ஓகே, ஸோ இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம் ஒரு வெக்டார். ஓகே, கிளியராக இது வரைக்கும் புரிஞ்சா? வெக்டார் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்துட்ருக்கோம், ஒரு வெக்டார் என்னென்னு பார்த்துட்ருக்கோம். ஓகே, இப்போ முக்கியமானது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்கு, டைரக்ஷன் கோசைன்ஸ் அண்ட் டைரக்ஷன் ரேஷியோ. இது தெரியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, டைரக்ஷன் கோசைன்ஸ்னால் என்ன, டைரக்ஷன் ரேஷியோஸ்னால் என்னன்ட்டு. ஓகே, ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம்டா. நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் படிச்சுங்க. ஓகே, ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஒரு ஆக்சிஸுக்கு இன்க்ளைண்டாக இருக்கிறத எதை வச்சு மெஷர் பண்ணுவோம்? ஸ்லோப்பை வச்சு மெஷர் பண்ணுவோம். கரெக்டாக அதே மாதிரி தான் வெக்டாரில் ஒரு லைனு 3 டைமென்ஷன் ஸ்பேஸில் இருக்க போகுது. ஓகே, நீங்கள் இப்போ வெக்டாரில் ஃபுல்லாக படிக்க போகிறது எல்லாமே என்னது, 3 டைமென்ஷன்லையோ ஏதோ ஒரு டைரெக்ஷனில் இருக்க போகுது. கரெக்டாக வெக்டார்லேயே எங்கேயுமே அது வந்து ஸ்பேஸில் இருக்கப்போ அது எந்த ஆங்கிளில் இருக்குது, என்ன டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்றத சொல்கிறது, கிளியராக சொல்கிறது தான் டைரெக்ஷன் கோசைன்ஸ். ஓகே, ஸோ டைரக்ஷன் கோசைன்ஸ்னால் ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள் ஃபஸ்ட்டு. இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு 3 டைமென்ஷன் வரைஞ்சிருக்கேன். ஓகே, எக்ஸு ஒய் செட் வரைஞ்சிட்டேன். சரியா, இப்போ அதே மாதிரி ஒரு க்யூப் உள்ள கன்சிடர் பண்ணிட்டு இந்த இடத்துல பாயிண்ட் பி இருக்குது. பாயிண்ட் பி எக்ஸ் கம்மா ஒய் கம்மா செட் இருக்குது. ஓகே, அதை ஆரிஜின் கூட ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நல்லா கொஞ்சம் இமேஜின் பண்ணணும் நீங்கள். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் பிக்கும் இந்த எக்ஸ் டைரெக்ஷனுக்கும் ஒரு ஆங்கிள் இருக்கும் கண்டிப்பாக. கரெக்டாக எக்ஸ் ஆக்சஸ் இங்கே இருக்குது, பாயிண்ட் பி இங்கே இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஆங்கிள் இருக்கும். கரெக்டாக, லெட் இட் பி ஆல்ஃபா. ஓகே, அதே மாதிரி பாயிண்ட் பிக்கும் ஒய் டைரெக்ஷனுக்கும் ஒரு ஆங்கிள் இருக்கும். கரெக்டாக, அது என்னது, லெட் இட் பி பீட்டா. அதே மாதிரி பாயிண்ட் பி டைரெக்ஷனுக்கும் ஒரு ஆங்கிள் இருக்கும், அது என்னது, காமா. ஓகே, காமா, ஆல்ஃபா பீட்டா காமா. அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா தெரிஞ்சால் நான் பாயிண்ட் பியை லொக்கேட் பண்ணிட முடியும் ஸ்பேஸில். ஆமே ரைட் வரும். கரெக்டாக, இந்த ஆல்ஃபா பீட்டா காமாவை என்ன சொல்லுவாங்க, டைரெக்ஷன் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஆப்வியஸாக டைரெக்ஷன் காமிக்கின்றதுனா டைரெக்ஷன் ஆங்கிள். ஆல்ஃபா பீட்டா காமாவை என்ன சொல்கிறேன், டைரெக்ஷன் ஆங்கிள்னு சொல்கிறேன். ஓகே, இந்த டைரெக்ஷன் ஆங்கிள்லாம் இருக்குல்ல, இதோட காஸ் எடுத்தனா அதுதான் டைரெக்ஷன் கோசைன். ரொம்ப சிம்பிளி டைரெக்ஷன் ஆங்கிளோட காஸ் காம்பனண்ட் எடுத்தனா அதுதான் டைரெக்ஷன் கோசைன். ஓகே, அப்போ காஸ் ஆல்ஃபா, காஸ் பீட்டா, காஸ் காமாவை தான் என்ன சொல்கிறேன், டைரெக்ஷன் கோசைன் சொல்கிறேன், டிசி. ஓகே, நீங்கள் நினைக்கிற டிசி கிடையாது. ஓகே, ஸோ காஸ் ஆல்ஃபா, காஸ் பீட்டா, காஸ் காமா, டைரெக்ஷன் கோசைன். இது வரைக்கும் புரிஞ்சா? ஓகே, சரிண்ணா. அப்போ இந்த டைரெக்ஷன் கோசைனுக்கு என்ன வேல்யூ வரும், அது வந்து பேசிக் ட்ரிக்னோமெட்ரி வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்கள். இப்போ வந்து கொஞ்சம் உங்கள் கையில் இமேஜினேஷன் பவரை கொடுக்குறேன். கவனிங்க, இந்த இடத்துல வந்து ஓ இருக்குது, இந்த இடத்துல பி பாயிண்ட் இருக்குது, ஓவும் பியும் இந்த இடத்துல ஜாயின் ஆகிடுச்சு. கரெக்டாக, ஓகே, இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள், இந்த ஏ பாயிண்ட்டும் இந்த பி பாயிண்ட்டும் என்ன ஆகிடுச்சு, இந்த இடத்துல பி பாயிண்ட் இருக்குது, இந்த இடத்துல ஏ பாயிண்ட் இருக்குது, இது ரெண்டும் என்ன ஆயிடுச்சு, ஜாயின் பண்ணுறேன். ஓகே, நல்லா யோசிச்சு சொல்லுங்கள்,
லைன் எக்ஸ் அண்ட் லைன் பி வில் பி என்னது பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். இது உங்களால் இமேஜின் பண்ண முடியலன்னா உங்கள் கையில் ஏதாச்சும் நோட் புக்கு இல்லை ஏதாச்சும் ஒரு பென் இருந்துச்சுன்னா எடுத்து பாருங்கள். ஓகே, அந்த நோட் புக்கோட எட்ஜ் மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பாயிண்ட்டை வந்து டேரெக்டாக பர்பண்டிகுலராக போடுறீங்க. அப்போ என்னாகும், பார்க்க பர்பண்டிகுலராக இருக்கும். ஆனால் அந்த நோட்டை நீங்கள் சைடில் வச்சு பார்த்தா இன்க்ளைண்ட் மாதிரி தெரியும். கரெக்டாக அந்த மாதிரி தான் இந்த பாயிண்ட்டையும் நான் ஜாயின் பண்ணனாக்கா இந்த லைன் வில் பி பர்பண்டிகுலர் டு திஸ் லைன். ஓகே, ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு வேறு ஆங்கிளில் காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த இடத்துல வந்து ஏ பாயிண்ட் இங்கே போட்டேன், பி பாயிண்ட் இங்கே வச்சுருக்கேன், இந்த இடத்துல ஓ பாயிண்ட் இருக்குது. ஓகே, ஸோ ஓபிஏ இங்கே போட்டேன். ஓகே, இதுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் தான் ஆல்ஃபா. ஓகே, ஆல்ஃபா ஆங்கிள் இருக்கேன். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இது என்னது, எக்ஸ் டைரக்ஷன். ஆப்வியஸாக ஏதோ ஒரு ஆங்கிள் ஏதோ ஒரு பாயிண்ட் எக்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல காஸ் ஆல்ஃபா என்ன சொல்லுங்கள் நீங்கள், காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு என்னது, ஆப்வியஸாக அட்ஜசன்ட் பை ஹைப்போடென்யூஸ். ஓகே, ஹைப்போடென்யூஸ் என்ன இந்த இடத்துல, ஹைப்போடென்யூஸ் நத்திங் பட் யுவர் பொசிஷன் வெக்டார். கரெக்டாக பாருங்கள், ஆரிஜின்லேருந்து போகிறது தான் ஹைப்போடென்யூஸ் சொல்கிறோம். ஓகே, ஹைப்போடென்யூஸ் இஸ் நத்திங் பட் யுவர் பொசிஷன் வெக்டார். ஓகே, அப்போ காஸ் ஆல்ஃபா என்ன வரும், காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு adjacent by hypotenuse. hypotenuse na position vector. position vector நான் சொன்னேன் modulus of r vectorன்னு சொல்லிக்கலாம். modulus of r vector. அதே மாதிரி cos beta equal to என்ன போட்டுக்கலாம், y divided by r vector ஓட modulus. ஓகே, அதே மாதிரி cos gamma equal to z divided by modulus of r vector. ஓகே, இதுதான் வந்து direction of cosine. ஓகே, டைரக்ஷன் கோசைன். ஓகேயா, இதுதான் வந்து அந்த cos alpha cos beta cos gamma கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகே, மாடுலஸ் ஆஃப் ஆர்னா என்னது, மேக்னிடியூட் ஆஃப் பொசிஷன் வெக்டார். சரியா, ஸோ இப்போ வந்து டைரக்ஷன் கொசைன் இருக்குல்ல. ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறேன், நான் சிம்பிளாக ஒரு டேர்மாக நான் கொண்டு வரேன். ஓகே, ஸோ இதை வந்து காஸ் ஆல்ஃபாக்கு பதில் நான் எல்னு சொல்லிப்பேன், அதே மாதிரி காஸ் பீட்டாக்கு பதில் எம்னு சொல்லிப்பேன், காஸ் காமாக்கு பதில் என்னன்னு சொல்லிப்பேன். அப்போ எல் எம் அண்ட் என்னன்னு சொல்லிக்கிறேன், நான் டைரக்ஷன் கொசைன் சொல்லிக்கிறேன். ஓகே, டைரக்ஷன் கொசைன் சொல்லிக்கிறேன். புரிஞ்சுச்சா? ஓகே, அப்போ நான் இந்த ஃபார்முலா ஃபுல்லாக என்ன எழுதிக்கலாம், எல் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஆர், எம் ஈக்குவல் டு ஒய் பை ஆர் அண்ட் என் ஈக்குவல் டு ஜெட் பை ஆர்னு எழுதிக்கிறேன். இந்த மாதிரி எழுதிக்கிறதுக்கு ரீசன் இருக்குது. ஃப்யூச்சரில் இந்த ஃபார்மேட்டில் வச்சு நம்ம சம் சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டைரக்ஷன் கோசைன்ஸ். புரிஞ்சா, டைரக்ஷன் கோசைன்னா கிளியராக? ஓகே, இப்போ அடுத்து டைரக்ஷன் ரேஷியோஸ் பார்ப்போம். டைரக்ஷன் ரேஷியோஸ்லாம் ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஓகே, இதுதான் வந்து டைரக்ஷன் ரேஷியோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் கான்செப்ட்ஸ் இருக்குது இல்லை. நமக்கு என்ன தெரியும், எல் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஆர் தெரியும், எம் ஈக்குவல் டு ஒய் பை ஆர் தெரியும், என் ஈக்குவல் டு ஜெட் பை ஆர் தெரியும். சரியா, ஸோ இதோட டெஃபினிஷன் என்ன, டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆர் த நம்பர். ஓகே, ஏதோ ஒரு நம்பர். ஓகே, அந்த நம்பர் வந்து ஏதோ ஒன்று ஏபிசின்ட்டு ஏதோ ஒரு நம்பர் such that they are proportional to the direction cosine. ஓகே, அதாவது இந்த எல்லோட வேல்யூ என்னமோ அதுக்கு ப்ரொப்போஷ்னலாக இருக்க ஒரு நம்பர். ஓகே, ஆனால் அவங்களோட ரேஷியோலாம் பண்ணாக்கா ஒன்றா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏ பை எல்லுன்னு பண்ணுறேன், வில் பி ஈக்குவல் டு பி பை எம், வில் பி ஈக்குவல் டு சி பை எம். இந்த எல்லாத்தோட ரேஷியோவும் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அதுதான் வந்து டைரக்ஷன் ரேஷியோஸ்ன்னு சொல்கிறேன். ஓகே, ஏபிசி விச் ஆர் சம் ரேஷியோ. ஓகே, அது வந்து இந்த மூணுமே வந்து காமனாக ஒரு ரேஷியோ இருக்கும், அது வந்து கேன்னு சொல்லிக்கலாம். இதை தான் வந்து டைரக்ஷன் ரேஷியோஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, டைரக்ஷன் கோசைன் நல்லா புரிஞ்சா. டைரக்ஷன் கோசைன் இப்போ காஸ் ஆல்ஃபா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும், டேரெக்டாக ஆல்ஃபானா என்னது, எக்ஸ் டைரக்ஷனோட ஆங்கிள்னு தெரியணும். அப்போ டேரெக்டாக எக்ஸ் டிவைடட் பை ஆர்னு தெரியும். ஓகே, அதே மாதிரி காஸ் காமான்னு கேட்குறேன், அப்போ என்ன தெரியும், ஜெட் டைரக்ஷனோட ஆங்கிள் காமான்னு தெரியும். அப்போ ஜெட் டிவைடட் பை ஆர்னு தெரியணும். சரியா, இல்லாட்டி எல்எம்என்னு சொன்னாக்கா எல்னா எக்ஸ் பை ஆர், எம்னா ஒய் பை ஆர், என்னன்னா ஜெட் பை ஆர். ஓகே, அதே மாதிரி டைரக்ஷன் ரேஷியோஸ்னாக்கா சிம்பிளாக A by L plus B by M plus C by N equal to K. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப தேவைப்படாது நமக்கு. சரியா, ஜஸ்ட் உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரணுமேன்ட்டு தான் சொல்லித்தரேன். ஓகே, புரிஞ்சா? அதே மாதிரி வந்து இன்னொரு ரேஷியோவும் இருக்குது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல லெட்டர்ஸ் அசியூம் மேலே இருக்க ஈக்குவேஷன் வச்சு எக்ஸ் ஈக்குவல் டு எல்ஆர்னு போட்டுக்கலாமா, ஒய் ஈக்குவல் டு எம்ஆர்னு போட்டுக்கலாம், ஜெட் ஈக்குவல் டு என்ஆர்னு போட்டுக்கலாம். ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம இந்த கொஞ்சம் பேர் சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகுது, எல்ஆர் அப்பான் எல் இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் அப்பான் எம் ஈக்குவல் டு என்ஆர் அப்பான் என் ஈக்குவல் டு ஆர். ஓகே, ஸோ இதெல்லாம் சும்மா கேட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து ரொம்பவே அப்ளிகேஷன் எதுவும் இருக்காது, சும்மா ஒரு கான்செப்ட். ஓகே, இதை விடக்கூடாதுன்றனால சொல்கிறேன். ஓகே, பட் டைரக்ஷன் ரேஷியோஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் டைரக்ஷன் கோசைன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நான் கீழே சொன்னதுலாம் அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை. சும்மா அது ப்ராப்ளம் போடுறப்போ ஒரு டைமில் வந்து கொஞ்சம் ஹை லெவல் ப்ராப்ளம் போட்டால் பேசிக்காக அதெல்லாம் கேட்பாங்க, அவ்வளோதான். ஓகேயா, கிளியராக இது வரைக்கும் புரிஞ்சா? என்னென்ன பார்த்துருக்கோம் சும்மா ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிடுவோம், தியரட்டிக்கலாக போயிட்டுருக்கலாம் அதனால். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெக்டார்னு என்னென்னு சொன்னேன்.
ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் 2 இருக்குது, வெக்டார் 1, ஸ்கேலார் 1. ஸோ வெக்டாரை வந்து என்னென்னலாம் வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்லாம் காமிச்சேன். ஓகே, அதுக்கப்புறம் எப்படி வெக்டார்ஸை காமிக்கிறேன், டைரக்ஷன் எப்படி சொல்லணும், மேக்னிடியூட் எப்படி சொல்லணும்னு சொன்னேன். அதுக்கப்புறமா பொசிஷன் வெக்டார்னு என்னென்னு சொன்னேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொசிஷன் வெக்டார் ரொம்ப யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, சிம்பிளாக ஏதோ ஒரு பாயிண்ட்டு நம்ம ஆரிஜின் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த வெக்டாரை தான் நம்ம பொசிஷன் வெக்டார்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து அதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரூட் ஆஃப் x² + y² + z² பண்ணால் போதும். சரியா, அடுத்து டைரக்ஷன் கொசைன் என்னன்னு சொல்லியிருக்கேன், டைரக்ஷன் ரேஷியோன்னு என்னன்னு சொல்லியிருக்கேன். சிம்பிளாக ஆங்கிளில் தான் அப்படி சொல்கிறோம். ஓகே, காஸ் ஆல்ஃபாவை எல்லுன்னு சொல்லுவோம், L = x/r. காஸ் பீட்டாவை எம்னு சொல்லுவோம், M = y/r. ஓகே, காஸ் காமாவை என்னன்னு சொல்லுவோம், z/r. ஓகே, இது எல்லாத்துலேயுமே ஆர்னு என்னது மேக்னிடியூட் ஆஃப் x² + y² + z² தான் ஆர். கிளியராக இது வரைக்கும் புரிஞ்சா? சூப்பர். ஓகே, இப்போ என்னென்னா ஒரு சின்ன சின்ன ரிலேஷன்ஸ் இருக்குது. ரிலேஷன் பிட்வீன் டைரக்ஷன் கொசைன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, அது என்னென்னாக்கா சும்மா நோட் பண்ணிக்கோங்க. L² + m² + n² பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் சும்மா நோட் பண்ணிக்கோங்க, எப்பயாச்சும் யூஸ் ஆகும். ஓகே, L² + m² + n² = 1ன்னு வரும். ஓகே, இதெல்லாம் டெரைவ் பண்ணுறதை பற்றிலாம் இப்போதைக்கு யோசிக்க தேவையில்ல, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படிலாம் வந்துச்சுன்னா வரும். ஓகே, வேறு L = இது, M = இது, n = இது. ஓகே, இன்னொரு ரிலேஷன் இருக்குது. ஓகே, ஆப்வியஸாக x/rன்னு என்னென்னு போட்டுக்கலாம், x / √(x² + y² + z²ன்னு போட்டுக்கலாம், y / √(x² + y² + z². அதே மாதிரி இதையும் இப்படி போட்டுக்கலாம். சரியா, ஸோ அப்போ இன் ஜென்ரல் என்ன சொல்லலாம், நம்ம L = வேறு மாதிரி எழுதணும்னு இருக்கா, இதுவும் ஒரு புது ரிலேஷன் தான். ஓகே, L = a / √(a² + b² + x²ன்னு போட்டுக்கலாம். M = b / √(a² + b² + c²ன்னு போட்டுக்கலாம். n = c / √(a² + b² + c². ஓகே, ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சா? இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த பேசிக் ரிலேஷன்ஸ் தான் முடிஞ்சா? ஓகே, அவ்வளோதான். அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் வெக்டார். ஓகே, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜீரோ வெக்டார். ஜீரோ வெக்டார்னால் அதோட பேர்லேயே இருக்குது ஜீரோ. ஆனால் ஜீரோ என்னது, மேக்னிடியூட் ஜீரோவாக இருக்குமா இல்லை டைரக்ஷன் ஜீரோவாக இருக்குமா? டைரக்ஷன் ஜீரோவாக இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ரைட் வரும். ஓகே, ஏதோ ஒரு டைரக்ஷன் கண்டிப்பாக இருந்தே ஆகும். ஓகே, ஆனால் மேக்னிடியூட் கண்டிப்பாக ஜீரோவாக இருக்கலாம். அப்போ ஜீரோ வெக்டார் என்னென்னா அந்த வெக்டாருக்கு மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனில் ஓகே மேக்னிடியூட் வந்து ஜீரோவாக இருக்கும். ஓகே, டைரக்ஷன் வந்து எனி டைரக்ஷன், என்ன டைரக்ஷன் வேணால் அது இருக்கலாம். ஓகே, சில கேசஸில் எப்பயாச்சும் நம்ம வந்து பர்டிகுலர் கேஸ் வச்சு பார்த்தா ஏதோ ஒரு ஜீரோ வெக்டார் கூட ஒரு டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. சரியா, இப்போ ஒரு விஷயம் ஜீரோவாக இருக்குன்னா அது வந்து எப்படி வேணால், இப்போது ஜீரோன்னா அது ஒரு பாயிண்ட் மாதிரி தானே, அந்த பாயிண்ட்குள்ளே எப்படி வரைஞ்சாலும் வெக்டார் நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எனி டைரக்ஷன். ஸோ ஜீரோ வெக்டார்னா இன் ஜென்ரல் மேக்னிடியூட் வில் பி ஜீரோ ஃபார் தட் வெக்டார். ஓகே, அண்ட் டைரக்ஷன் ஜீரோவாக இருக்கும்னு நினைக்காதீங்க, டைரக்ஷன் வில் பி டெஃபினெட்லி தேர். ஓகே, அடுத்து யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டார்னால் நிறைய பேர் 1ன்னு சொல்லி முடிச்சிடுவாங்க. அப்படி கிடையாது. யூனிட் வெக்டார்னால் 1 தான், பட் ஆனால் 1 கூட கண்டிப்பாக யூனிட் இருக்குது. கொஷினை பொறுத்து அந்த யூனிட் மாறும். ஒரு கொஷினில் வந்து யூனிட்டே இல்லாமல் ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா அதில் யூனிட் வெக்டார் என்னன்னு கேட்டால் அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா யூனிட் இருந்தால் தான் யூனிட் வெக்டாரே சொல்ல முடியும். சரியா, ஸோ யூனிட் வெக்டார்னு ஒன்றும் அதோட மேக்னிடியூட் வந்து 1 யூனிட். ஓகே, கண்டிப்பாக 1 யூனிட் இருக்கும். அந்த யூனிட் பதிலாக ஒரு கிலோமீட்டராக இருக்கலாம், இல்லை ஒரு மீட்டராக இருக்கலாம், இல்லை ஒரு மைலாக இருக்கலாம், என்ன மாதிரிலாம் இருக்கலாம். ஆக மொத்தம் 1 யூனிட் இருக்கணும். சரியா, யூனிட் வெக்டார்னால் அதுதான். சரியா, யூனிட் வெக்டாருக்கு எப்படி ரெப்ரசன்டேஷன்னா கேப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏ கேப்னு போட்டாங்கன்னா அப்போ அது வந்து யூனிட் வெக்டார்னு சொல்கிறாங்க. யூனிட் வெக்டார்னா கேப்னு போடுவோம். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வெக்டார்ஸோட டெப்த்துக்கு போயிட்டுருக்கோம். ஓகே, புரிஞ்சா? ரெப்ரசன்டேஷனாக புரிஞ்சா? ஏ வெக்டார்னு போடுறதுக்கும் ஏ கேப்னு போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கரெக்டாக அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார்னு போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதுனா வேல்யூ கண்டுபிடிச்சி கொடுக்குறது, இது வேல்யூவும் கொடுக்கும் டைரக்ஷனும் கொடுக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு யூனிட் வெக்டார். ஓகே, இதுக்கு மேக்னிடியூட் இல்லை, இதுக்கு டைரக்ஷன் இதுக்கு வந்து டைரக்ஷன்லாம் வந்து ஸ்பெசிஃபை பண்ண முடியாது, கொஷனை பொறுத்து மாறும். சரியா, அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் இந்த வெக்டாரோட டைப்லாம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா. ஓகே, ஏன்னா ஒரு பெரிய லென்த்தி கொஷனில் பெரிய கொஷின் படிச்சுட்டே இருப்பீங்க, நடுவில் வந்து கொலினியர் வெக்டார் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு டவுட் வந்துடும். சரியா, அதுக்காக தான் இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். சரியா, அடுத்து கோ இனிஷியல் வெக்டார். கோ இனிஷியல் வெக்டார்னால் அதோட பேர்லேயே இருக்குது காமன் இனிஷியல். அப்படின்னு வந்து காமன் இனிஷியல், அதாவது 2-3 வெக்டார், 2 இல்லை 2க்கு மேலே எத்தனை வெக்டார் வேணால் இருக்கலாம், அது எல்லாத்துக்குமே காமனாக ஒரு பாயிண்ட், இனிஷியல் பாயிண்ட் காமனாக இருக்கும் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவோம், கோ இனிஷியல் வெக்டார்னு சொல்லுவோம். சரியா, கோ இனிஷியல் வெக்டார் என்னென்னா சேம் இனிஷியல் பாயிண்ட், 2 வெக்டாருக்கு சேம் இனிஷியல் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அது கோ இனிஷியல் வெக்டார்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி கொலினியர் வெக்டார்னா என்னென்னா பேரலல் வெக்டார்ஸை தான் கொலினியர் வெக்டார்னு சொல்லுவோம். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு வெக்டார் இருக்குது, இப்படி ஒரு வெக்டார் இருக்குது, இது ரெண்டும் என்னது
பேரலல் வெக்டார் அது இப்படி போனாலும் சரி இப்படி போனாலும் சரி பேரலஸ் பேரல் இப்படி போகுது ஒரு வெக்டார் இப்படி போகுது இதுவும் வந்து பேரல். அப்போ இது என்ன இந்த கொலினியர் லைனுக்கும் இதுக்கும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு லைனில் கொலினியர்னால் சேம் பாயிண்ட்டில் அப்படி இப்படி போச்சுன்னா தான் கொலினியர் கரெக்டாக. பட் வெக்டாரில் அப்படி கிடையாது, சேம் லைனில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பேரலாக இருந்தாலே கொலினியர்னு சொல்லுவாங்க சரியா. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா கொலினியர். ஓகே, அதே மாதிரி இப்போ இந்த வெக்டாருக்கு வந்து 5 கிலோமீட்டர் இதோட மேக்னிடியூட், இந்த வெக்டாருக்கு வந்து 10 கிலோமீட்டர் மேக்னிடியூட். ஓகே, மேபி இந்த ரெண்டு வெக்டாரும் டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட் இருக்குன்னா இது ரெண்டும் வேறு வேறு வெக்டார், ஆனால் இது ரெண்டும் பேரலாக இருக்குன்னா இது ரெண்டும் கொலினியர் தான் சொல்லுவோம் சரியா. அப்போ கொலினியராக இருக்க வெக்டார் வந்து ஈக்குவலாக இருக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஓகே, அதே மாதிரி கொலினியராக இருக்க வெக்டார் நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஓகே, நெகட்டிவ் வெக்டர்னு என்னன்னு சொல்கிறேன், ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் இருக்கலாம் சரியா. இது வரைக்கும் புரிஞ்சா கொலினியர்னு என்னன்னு தெரிஞ்சா. லைனில் கொலினியர்னால் ஒரே பாயிண்ட்டில் வந்து மீட் ஆகிறது தான் கொலினியர் சொல்லுவோம். ஓகே, பட் வெக்டாரில் அப்படி கிடையாது. ஓகே, பேரலாக இருந்தாலே கொலினியர் தான். அடுத்து ஈக்குவல் வெக்டார். ஈக்குவல் வெக்டார் இஸ் வெரி சிம்பிள், ரெண்டு வெக்டாருக்குமே ஈக்குவல் மேக்னிடியூட் அண்ட் என்னது டைரக்ஷன் ரெண்டுமே சேமாக இருக்கணும். ஈக்குவல் வெக்டாரில் மேக்னிடியூடும் சேமாக இருக்கணும், டைரக்ஷனும் சேமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னது ஏ வெக்டார், இதோட மேக்னிடியூட் ஏ வெக்டார் இருக்கட்டும், இதோட மேக்னிடியூடும் ஏ வெக்டார் தான். ஓகே, இது ரெண்டுமே என்னது பேரலாக இருக்குது. அப்போ இது ஆப்வியஸாக ஒரு கொலினியர் வெக்டார் ஆஸ் வெல் அஸ் இது ஒரு ஈக்குவல் வெக்டார், ஏன்னா மேக்னிடியூடும் சேமாக இருக்குது, டைரக்ஷனும் சேமாக இருக்குது. ஸோ இது வந்து கொலினியர் கமா ஈக்குவல் வெக்டார். ஓகே, நெகட்டிவ் வெக்டார்னு ஒன்றும் இல்லை, மேக்னிடியூட் வந்து சேமாக இருக்கும். ஓகே, ரெண்டுத்துக்கும் மேக்னிடியூட் சேமாக இருக்கும், ஆனால் டைரக்ஷன் வந்து வேறு வேறு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஓகே, ஒரு ஏ வெக்டார் இப்படி போகுது, அதே மாதிரி ஃபோர்ஸ் இருக்க அதே மாதிரி மேக்னிடியூட் இருக்க இன்னொரு வெக்டார் இப்படி போகுது சரியா, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்க ரெண்டும். அப்போ இந்த வெக்டார் வந்து அந்த வெக்டாருக்கு மேக்னிடியூட் வந்து ஆப்போசிட், அப்போ நெகட்டிவ் வெக்டார்னு சொல்லுவோம். another vector of same magnitude but opposite direction நெகட்டிவ் வெக்டார் சொல்லுவோம். இப்படி இருந்தாலும் நெகட்டிவ் வெக்டார் தான், இப்படி இருந்தாலும் நெகட்டிவ் வெக்டார் தான். ஓகே, இப்படி இருந்தால் கொலினியர் சொல்லலாமா? எஸ், டெஃபினட்டாக சொல்லலாம். ஓகே, இப்படி இருந்தால் கொலினியர் சொல்லலாம். இப்படி இருந்தால் கோஇனிஷியல் சொல்லலாமா? சொல்ல முடியாது. கோஇனிஷியலாக இருக்கணும், காமன் ஆரிஜின் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா ஈக்குவல் வெக்டார்னு சொல்லலாமா? டெஃபினட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா ஈக்குவல் வெக்டார்னால் மேக்னிடியூட் சேமாக இருக்குது, பிரச்சனை இல்லை, பட் டைரக்ஷன் டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இது ஈக்குவல் வெக்டார் கிடையாது. இப்படி இருந்துச்சுன்னா வி கால் இட் ஆஸ் நெகட்டிவ் வெக்டார். புரிஞ்சா? அடுத்து கான்செப்ட் ஆஃப் ஃப்ரீ வெக்டார்னு ஒன்று இருக்குடா. ஒன்றும் இல்லை, வித்தவுட் சேஞ்சிங் த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் நம்மளால் ஒரு வெக்டாரை வந்து டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு வெக்டார் இருக்குது. ஓகே, இந்த வெக்டாரை நான் வந்து எப்படி வேணால் மூவ் பண்ணிக்கலாம். ஆனால் எப்படி மூவ் பண்ணணும்னா இந்த வெக்டார் நான் எங்கே மூவ் பண்ணாலும் பேரலாகவே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வரைஞ்சிருக்க வெக்டார் நான் கொண்டு போய் இங்கே வரைஞ்சிக்கலாம். ஓகே, தப்பே இல்லை, ஏன்னா இதுவும் பேரலாக வரைஞ்சிருக்கேன். இதே வெக்டார் நான் இப்படியே ட்ராக் பண்ணி இங்கே வரைஞ்சிப்பேன், ஏன்னா பேரலாக இருக்குது. ஆனால் இந்த வெக்டாரை நான் இப்படி கொண்டு போய் இப்படி வரைஞ்சேன்னா அது தப்பு. அந்த மாதிரி என்னால் மூவ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஒரு வெக்டாரை நம்ம ஒரு பிளேனில் எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. பட் ஆனால் அந்த வெக்டார் வந்து பேரலாகவே இருக்கணும். ஓகே, அதுதான் வந்து கான்செப்ட் ஆஃப் ஃப்ரீ வெக்டார். ஓகே, ஏன் இதை பற்றி சொல்கிறேன்னா உங்கள் என்சிஆர்டியில் ஃபுல்லாகவே கான்செப்ட் ஆஃப் ஃப்ரீ வெக்டாரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகே, ஸோ இதை பற்றி எதுக்கு படிக்கணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டினில் வந்து வெக்டார் வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க, மேலே கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த இடத்துல ஒரு வெக்டார் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ என்ன ஆகும்னா நீங்கள் இது பார்க்க தனித்தனி வெக்டார்ஸாக இருக்குது கரெக்டாக. ஆனால் கான்செப்ட் ஆஃப் ஃப்ரீ வெக்டாரை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வெக்டாரை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், டிஸ்பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பேரலாக இருக்குது. இந்த வெக்டார் என்ன பண்ணிக்கலாம், டிஸ்பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பேரலாக தான் இருக்குது கரெக்டாக. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உங்களுக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாகிடும் கரெக்டாக. ஸோ அதுக்காக தான் கான்செப்ட் ஆஃப் ஃப்ரீ வெக்டார். ஸோ வெக்டார்ஸை நீங்கள் எப்படியா மூவ் பண்ணிக்கலாம், ஆனால் என்ன கண்டிஷனாக நீங்கள் மூவ் பண்ணதுக்கப்புறமும் அது வந்து பேரலாக இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம நியூமெரிக்கல்ஸ்லாம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். அவ்வளோதான்டா, திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் வெக்டார். ஓகே, வெக்டார்ஸை பற்றி இன்ட்ரடக்ஷன் இவ்வளோ தான் சரியா. ஸோ இதை பேஸ் பண்ணி என்சிஆர்டியில் ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ் தான் இருக்குது. ஓகே, என்சிஆர்டி போட்டிங்கன்னா நானும் ஒரு சின்ன கொஷின்ஸ் உங்களுக்கு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். ஓகே, ஸோ ஏபிசிடி எடுத்துருக்கேன். ஓகே, ஏபி வந்து இந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு அண்ட் பிசி வந்து இந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு. சிடி ஏடி வந்து இந்த டைரெக்ஷன், சிடி வந்து இந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு. இதோட மேக்னிடியூட் டி வெக்டார், இதோட மேக்னிடியூட் ஏ வெக்டார், இதோட மேக்னிடியூட் பி வெக்டார், இதோட மேக்னிடியூட் சி வெக்டார் சரியா. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து கோஇனிஷியல், ஈக்குவல், நெகட்டிவ், கொலினியர் பட் நாட் ஈக்குவல், ஜீரோ வெக்டார், யூனிட் வெக்டார் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ கோஇனிஷியல் இதில் என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் கோஇனிஷியல் இருக்குன்னா இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் கோஇனிஷியல். மீதி எல்லாத்துக்கும் பாருங்கள் இனிஷியல் பாயிண்ட் வேறு, ஆனால் இந்த பாயிண்ட் மட்டும் கோஇனிஷியல். அப்போ என்னென்ன வெக்டார் வருது, வெக்டார் டிசி அண்ட் வெக்டார் ஏடி. வெக்டார் டிசி அண்ட் வெக்டார் ஏடி நீங்கள் அப்படி போட்டுக்கலாம், இல்லாட்டி டி வெக்டார் அண்ட் ஏ வெக்டார் மட்டும் என்னது கோஇனிஷியல் ஃபாலோ பண்ணுது. ஈக்குவல் இல்லை என்னென்னலாம் ஈக்குவல், இது ஒரு ஸ்கொயர் கரெக்டாக. ஸ்கொயர்னால் எல்லா சைடுமே ஈக்குவல் மேக்னிடியூட், அப்போ இது எல்லாத்துக்குமே ஈக்குவல் மேக்னிடியூட் இருக்குது கரெக்டாக. ஓகே, என்னென்ன வெக்டார்னால் ஈக்குவல், எல்லாமே ஈக்குவல்னு சொல்ல முடியாது கரெக்டாக. ஏன்னா ஈக்குவலாக இருக்கிறதுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஒன்று
மேக்னிடியூட் ஈக்குவலாக இருக்கணும், செகண்ட் டேரெக்ஷனும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, அப்போ இந்த 2 வெக்டாரும் மட்டும்தான் நமக்கு ஈக்குவல். ஏன்னா மேக்னிடியூடும் ஈக்குவல், டேரெக்ஷனும் ஈக்குவல். ஆனால் இந்த 2 வெக்டார் ஈக்குவல் கிடையாது. ஏன்னா மேக்னிடியூட் ஈக்குவலாக இருந்தாலும் டேரெக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரியா? அப்போ ஈக்குவலில் வெறும் டி அண்ட் பி மட்டும்தான் இருக்குது. டி வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் ஈக்குவல். நெகட்டிவ் வெக்டாரில் வேணால் நம்ம இந்த 2 வெக்டாரும் சொல்லிக்கலாம். ஏன்னா இதுக்கு டேரெக்ஷன் டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ நெகட்டிவ் வெக்டார். நெகட்டிவ் வெக்டாரில் ஏ வெக்டார் அண்ட் சி வெக்டார். கொலினியர் வெக்டார். கொலினியர் நான் சொன்னேன் பேரலல் வெக்டார்ஸாக தான் கொலினியர். ஐதர் அது வந்து ஆப்போசிட் டேரெக்ஷனில் இருந்தாலும் சரி, பேரலாக இருந்தாலும் சரி, எப்படியோ ஒன்று. அப்போ வந்து இது ரெண்டும் கொலினியர் வெக்டார். அதே மாதிரி இது ரெண்டும் கொலினியர் வெக்டார். சரியா? ஏசி அண்ட் டிபிஆர் கொலினியர் வெக்டார். கொலினியர் பட் நாட் ஈக்குவல். அப்போ என்ன அர்த்தம்? கொலினியராக இருக்கணும் ஆனால் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. இது வந்து ஈக்குவல் வெக்டார். கொலினியராக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதுதான் வந்து என்னது? கொலினியர் பட் நாட் ஈக்குவல். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. நான் இந்த இடத்துல க்ராஸ் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக கொலினியர் பட் நாட் ஈக்குவல். கரெக்டு தான். இது வந்து இந்த வெக்டார் வரும். ஓகே, ஏ அண்ட் சி ஆர் கொலினியர், ஆனால் இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ஓகே, அண்ட் ஜீரோ வெக்டார். இந்த இடத்துல பார்த்தா ஜீரோ வெக்டார் இல்லைன்னு நீங்கள் போட்டுருவீங்க. ஆனால் அப்படி இல்லை, ஜீரோ வெக்டார் இருக்குது. என்னென்னா ஏஏ வெக்டார். அதாவது இந்த பாயிண்ட்லேயே நான் இனிஷியலோ இந்த பாயிண்ட்லேயே ஃபைனலோ வச்சுன்னா அது வந்து ஜீரோ வெக்டார். பிபி வெக்டார், சிசி வெக்டார், டிடி வெக்டார், இதெல்லாம் ஜீரோ வெக்டார்ஸ். ஓகே, அடுத்து யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டார் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் யூனிட் கொடுக்கல. ஸோ அதனால் யூனிட் வெக்டார் ஒன்றால் சொல்ல முடியாது. சரியா? ஸோ அவ்வளோதான்டா. ஐ திங்க் இதை வச்சு நீங்கள் எக்ஸசைஸை ஃபுல்லாக ஈஸியாக போட்டுருவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டு காமிச்சேன். அடுத்து வந்து இதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கரெக்டாக இதுவும் நீங்கள் போடுங்க. கிளாஸிஃபை எதாவது இதுவும் கிளாஸிஃபிகேஷன் பேஸ் பண்ண கொஸ்டின் நீங்கள் போடுங்க. அதே மாதிரி இதுவும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இதுவும் பாருங்கள். ஓகே, அடுத்து வந்து ஃபிஃப்த் ஒன் வந்து அவ்வளோதான். இது பார்த்தாலே தெரியும். ஏ வெக்டார் அண்ட் நெகட்டிவ் ஆஃப் ஏ வெக்டார் ஆர் கொலினியர். ஓகே, ஸோ இது ட்ரூவா? ஆப்வியஸாக ட்ரூவாக தான் இருக்கும். கொலினியர்னா என்ன? பேரலாக இருக்கணும். கரெக்டாக? ஏ வெக்டார் இப்படி இருக்குன்னா நெகட்டிவ் ஆஃப் ஏ வெக்டார் வந்து எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். கரெக்டாக? ஸோ இதுவும் வந்து கொலினியர் தான். கரெக்டாக? இப்போ இது தனித்தனியாக போட்டிருக்கேன். ஓகே, வேணால் என்ன பண்ணிக்க, இதை ட்ராக் பண்ணி இந்த இடத்துலையும் போட்டுக்கலாம். கரெக்டாக? ஸோ ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் வெக்டார். கரெக்டாக? இது வந்து ட்ரூ ஆகிடுச்சு. 2 கொலினியர் வெக்டார்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல் இன் மேக்னிடியூட். இது ஃபால்ஸ். ஓகே, 2 கொலினியர் வெக்டார் வந்து ஈக்குவல் இன் மேக்னிடியூட் இருக்கணும் அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளே கொடுத்து சொன்னேன். இது 5 கிலோமீட்டர் இருக்கும், இது 10 கிலோமீட்டர் இருக்கும். இது ரெண்டும் வந்து கொலினியர் தான், ஆனால் மேக்னிடியூட் சேமாக கிடையாது. ஓகே, ஸோ 2 கொலினியர் வெக்டார் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் சொல்ல முடியாது. ஓகே, அதே மாதிரி 2 வெக்டார் ஹேவிங் சேம் மேக்னிடியூட் ஆர் கொலினியர், இதுவும் சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது 5 கிலோமீட்டர். ஓகே, இதுவும் 5 கிலோமீட்டர். நீங்களே பாருங்கள், இது ரெண்டும் கொலினியரா? டெஃபினட்டாக கிடையாது. கொலினியராக இருக்கணும், பேரலாக இருக்கணும். ரெண்டுத்துக்கும் மேக்னிடியூட் டேரெக்ஷன் ரெண்டும் சேமாக இருந்தால் கூட டேரெக்ஷன் வந்து வேறு வேறு இருக்குது. கரெக்டாக? நாட் பேரலல். அப்போ இது வந்து சேம் மேக்னிடியூட் இருந்தால் மட்டும் பார்த்தாது, அது வந்து கொலினியர் கிடையாது. சரியா? அடுத்து 2 கொலினியர் வெக்டார் ஹேவ் சேம் மேக்னிடியூட் ஆர் ஈக்குவல். 2 கொலினியர் வெக்டார் ஹேவிங் சேம் மேக்னிடியூட் ஆர் ஈக்குவல். Two collinear vector having same magnitude are equal. இது A, இது B. Collinear vectors having same magnitude are equal. இது கேஸை பொறுத்து டிபெண்டாக இருக்குது. ஓகே, இது வந்து ஜென்ரலாக கேட்டிருக்கறனால இந்த மாதிரி ஒரு கேஸ் எடுத்தேன்னா இப்படி பேரலாக போகுது. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டும் கொலினியர் வெக்டார். ஓகே, இதுக்கு ரெண்டுத்துக்கும் நான் சேம் மேக்னிடியூட் வச்சுருக்கேன். ஓகே, சேம் மேக்னிடியூட் வச்சுருக்கேன். ஆர் ஈக்குவல். ஸோ அது சொல்ல முடியாது நம்மளால். எப்படி, ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா, நல்லா பாருங்கள். இப்போ இதுவும் ஒரு கொலினியர் வெக்டார் தான். ஆமே ரைட் வரும். இதுவும் ஒரு கொலினியர் வெக்டார் தான். இதுக்கு சேம் மேக்னிடியூட் கொடுத்துருக்கேன். கரெக்டாக? கொலினியர் வெக்டார் சேம் மேக்னிடியூட், ஆனால் இது ஈக்குவலாக கிடையாது, இது ஆப்போசிட். கரெக்டாக? அப்போ வந்து ஃபஸ்ட் ஒன் மட்டும்தான் ட்ரூ, மீதி எல்லாமே ஃபால்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் இஸ் வெரி சிம்பிள். உங்களோட பேசிக் தான், சும்மா செக் பண்ணுறாங்க. மேபி 1 or 2 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு எக்ஸாம் கேட்டால் கேட்பாங்க. ஓகே, மற்றபடி இதில் வந்து வேறு எதுவும் இல்லை. நாளையிலேருந்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் ஸ்டார்ட் ஆகும் வெக்டாரில். சரியா? ஸோ கீப் வாட்சிங் த வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச். குட் பை.